அதிமுகவை பத்தி சொன்னீங்க. அதிமுகவும் இதே நினைக்குதுங்கிறாரு அவரு. அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட திமுக கூட்டணி பலவீனமாகணும், திமுக கூட்டணியை சிதறடிக்கணும் அப்படின்னு தான் அதிமுக நினைக்குது. அது ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத விட திமுக தலைமையிலான அணி பலவீனமாகணும், அந்த அணியை சிதறடிக்கணும் அப்படின்னு தான் அதிமுகவும் நினைக்குது அப்படிங்கிறார். அது எப்படி அவர் ஆட்சிக்கு வரணும் தானே நினைப்பாரு அவரு? நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க. அதிமுக கூட்டணியே கிடையாது. அதிமுக கூட்டணியில இப்போ இருந்த டிடிவி வெளியே போயிட்டாரு, ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு. இன்னொன்னு டிடிவி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இவர் இபிஎஸ் இருக்கிற வரைக்கும் நாங்க கூட்டணிக்குள்ளே வரமாட்டோன்றதுல அவர் தெளிவா இருக்காரு. அதே மாதிரி பிரேமலதா அம்மா அவங்க வெளியே போயிட்டாங்க, அவங்களும் நாங்க கடைசியில தான் சொல்லுவோம்னு சொல்லி முடிச்சுட்டு விட்டாங்க. அப்ப உள்ள யாருமே இல்ல. நீங்க டாக்டர் கிருஷ்ணசாமி அவரும் பாஜக அதிமுக கூட்டணியில இல்ல. இப்ப கூட்டணியே இல்லைங்க. ஆனா இவர் தெரு தெருவா போய் பிரச்சாரம் என்ன பண்றாருன்னா திமுக கூட்டணி பலவீனமாக இருக்கிறது அப்படின்றார். நீங்க திமுக கூட்டணி பலவீனமா இருக்குன்னு எதை வச்சு சொல்றீங்க? ரொம்ப சிம்பிள். திமுக கூட்டணி தேவை, மக்களுக்கு தேவைப்படுகிற விஷயங்களை முன்னெடுத்து அவங்கதான் எதிர்கட்சி வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. எதிர்கட்சியில இங்க எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே இல்லாம காலியாகி போய் ரொம்ப நாளாச்சு. காங்கிரஸ் குரல் எழுப்புது, ஆட்சி அதிகாரத்துல இடம் வேணும், கூடுதல் இடங்கள் வேணும் அப்படின்னு குரல் எழுப்புது. அப்ப அங்க ஒரு பிளவு ஏற்பட்டுருச்சு, அது தொடங்கிடுச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. ஆட்சி அதிகாரத்துல காங்கிரஸ் இது கேக்குறாங்களா, பங்கு கேக்குறாங்களா? அந்த பங்கு கேட்கறது அப்படின்றது காங்கிரஸ் தான் பெரிய பின்னடைவை உண்டாக்கும். இப்ப இருக்கிற சூழல், பங்கு கேட்கிற சூழல் அதெல்லாம் இல்ல. நாமளும் வலுவா இல்ல, இது காங்கிரஸ்க்கே தெரியும். காங்கிரசினுடைய 2ஆம் கட்ட, 4ஆம் கட்ட, 10ஆம் கட்ட தலைவர்கள் பேசுறாங்க. ஆனா ரொம்ப தெளிவா காங்கிரசினுடைய தலைமை பொறுப்போட இருக்கு. நாங்க அதை கேட்கல, நாங்க அதை பேசிக்குவோம், நாங்க எங்க கட்சிக்குள்ள நாங்க பேசிட்டு சொல்றோம் அப்படின்னு. என்னைக்கு இங்க ராகுல் காந்தி எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கன்னு கேட்கல. அப்படி ஒருவேளை தலைமை கேட்டு அந்த ஒரு நெருக்கடி வந்தா அதை குறித்து அன்னைக்கு பேசுவாங்க. ஆனாலும் இப்பயும் என்ன சொல்றாங்க, நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோன்னு. அப்ப நான் என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன், என் கோரிக்கையை நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஆனா நான் உங்க கூட்டணியில தான் இருக்கேன். திமுகவுக்கு தலைமைக்கு ஒரு நெருக்கடி கண்டிப்பா வருங்கிறாங்களே. மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி, இந்த கட்சியுடைய பதிவெல்லாம் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கட்சின்னு பதிவு பண்ணிட்டு அவங்க சின்னத்துல தேர்தலை சந்திக்கல, சில விதிமுறைகளை பின்பற்றல அப்படின்னு. அப்போ அவங்க சொந்த சின்னத்துல நிக்கிறதுக்காக கூடுதல் தொகுதிகள் கேட்பாங்க. இந்த நெருக்கடியெல்லாம் திமுகவுக்கு வரும். அப்போ ஒரு பிளவு அங்க ஏற்படும். அதை அதிமுக பயன்படுத்தியும் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த நெருக்கடி கூட்டணியில இருக்குங்க. எல்லா கூட்டணிக்கும் இந்த நெருக்கடி இருக்கும். தான் கட்சிக்கு கூடுதல் சீட்டு கேட்கறத எல்லா கூட்டணியும் செய்வாங்க. அது அவங்க உரிமை. அது